கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is a good Sunday morning. Today is 9th month of February the year 2025. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தைக்கு அமைய வாழ கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, give us grace that we can live according to your word of God. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is விசுவாச வாழ்க்கையை காண்பிப்போம். let us show our life of faith. விசுவாசத்தை தொடக்கின்றவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையுடன் ஓடக்கடவோம். Let us run towards the author and finisher of our faith, who is our Jesus Christ. உங்களுக்கு தெரிந்த வார்த்தை எபிரேயர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வார்த்தை. The verse in the chapter, you know, the book of Hebrews chapter 12 verse 1 to 3. எபிரேயர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வார்த்தை. The book of Hebrews chapter 12 verse 1. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God. அவர் விசுவாசத்தை தொடக்கி முடிக்கிறவராய் இருக்கிறார். He is the one who starts our faith and finishes it. அவர் விசுவாசத்தை தொடக்கி முடிக்கிறவர். He is the one who finishes our faith. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம். Consider him who endured such opposition from sinners, so that he will not grow weary and lose heart. Let us run towards the author and finish of our faith. துக்ககரமானது, வேதனையானது. It is very painful and sad. கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் வாழ்வில் விசுவாசம் ஒளிந்து போய் கொண்டிருக்கின்றது. It is true that faith is diminishing our pastors, leaders, ministers and believers in all churches. அவிசுவாசம் நீங்க ஜெபிக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது. We are required to pray not to overcome our disbelief in these days. முதலாவது குறிப்பு, As my first point, விசுவாசத்தினாலே நோவா. Noah by faith. எபிரேயர் 11:7. The book of Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா அவனுடைய நாட்களிலே பார்க்காதவர்களை பற்றி தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கப்பலை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் தண்டனைக்குரியதென்று முடிவு செய்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். By faith Noah, when warned about things not yet seen, in a holy fear built an ark to save his family. By his faith he condemned the world and became a higher of the righteousness that is in keeping with faith. விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. And faith was seen in Noah's life. ஆகையினாலே தான் தேவ எச்சரிப்பை பெற்றான். Therefore he received the warning from God. அவன் விசுவாசித்தான் தேவனை. He believed in God. தேவன் சொன்னதை விசுவாசித்தான். He believed in what God said to him. அதேபோல தேவன் சொன்னதுதான் என்று விசுவாசித்தான். He believed that what God has said is said in his life. தேவ எச்சரிப்பை பெற்றான். He received the warning from God. பயபக்திக்குள்ளானான். Noah became godly. சுதந்திரவாளியானான். He became higher of righteousness. இரண்டாவது குறிப்பு, As my second point, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். Abraham by faith. எபிரேயர் 11:8. The book of Hebrews chapter 11 verse 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் உரிமை பங்காக பெறப்போகிற இடத்துக்கு போக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் எதுவென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். By faith Abraham, when called to go to a place he would later receive as his inheritance, obeyed and went, even though he did not know where he was going. விசுவாசத்தை தேவன் கண்டார். God saw the faith in Abraham's life. கிரியை செய்தார். He did whatever in faith. கவனிகள், கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான். He obeyed God and he went. நாங்களும் இந்த உலகம் நிரந்தரமற்றதென வாழ்வோம். Let us live that this world is impermanent or temporary. நித்தியத்தை நோக்கிய பார்வையுடையவர்களாய் இருப்போம். Let us focus on our everlasting life. பிலிப்பியர் 3:20. The book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But our citizenship is in heaven, and from it we await a savior, the Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா? We are awaiting, is our life awaiting Lord Jesus இந்த Christ. உலகமும் உலகத்தில் உள்ளதும் நிரந்தரமற்றதென்று
பரலோகத்தை நோக்கி எதிர்பார்த்து We கொண்டிருக்கிறோம். await towards the kingdom of heaven, thinking that this world is impermanent or temporary. அது விசுவாச வாழ்க்கை என்பதை மறக்க கூடாது. We should never forget that this is the life of faith. இயேசுவின் In நாமத்தினால் the name of Lord Jesus Christ, விசுவாசத்தோடு இந்த ஓட்டத்தையோட கிருபை செய்யுங்க. you give us grace that we can run towards a life of faith. அவிசுவாசம் நீங்க செய்யுங்க. Let us overcome disbelief இந்த in our நாட்களிலே life. கடைசி இந்த நாட்களிலே விசுவாசத்தை சோதித்து பார்க்க கிருபை In செய்யுங்க. these last days, we can commit and tempt our faith in our life. இயேசுவின் In நாமத்தில். the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.